தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டதில்லை. நான் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். அது எப்போ பேக்கிங்காக பாருங்கள், வித்தியாசம் பாருங்களேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது தலப்பாக்கட்டி பிரியாணி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தலப்பாக்கட்டி ஓனரோட ஃபோட்டோ பொழுதுருது. மளிகைகள் வந்து சக்கரை பேக் பண்ணி மாரி தந்துக்கிறாங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இன்னும் கொடுத்துக்குறாங்க, டப்பாவில் வச்சுக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு எதுவுமே கடுகு ஜீரகம் மிளகாய் போகிறதுக்கு யூஸ் ஆகும். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு பார்க்க போகுதுன்னு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். பாருங்க கறி ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக தான் இருக்குது. 350 ஓவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக இருக்குது. ஆனால் 350 கொஞ்சம் அதிகம் தான். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குது. சாப்பிட முடியுது, கொஞ்சம் கம்மி வச்சுக்கலாம்.